அருப்பெருஞ்சோதி அருக்கணிக்கிலேருந்து ஜெகநாதனுங்க. நம்ம உணவே மருந்து மருந்தே உணவில் வெளிப்பூச்சுக்காக சில நம்ம பொருள் மூலப்பயிர்களை பயன்படுத்துகிறோம். அதில் பல்பொடி, குளியல் பொடி, புத்துமண், சர்ம நிவாரணி, வலிவாத தைலம், நொச்சி தைலம், சொரியாஸ் ஆயில், ஹேர் ஆயில் இதெல்லாம் வந்து வெளியே நம்ம பூச்சிக்காக பயன்படுத்துகிறோம். அதில் ரொம்ப பலனுடையது சர்ம நிவாரணி. அதாவது உடம்புல எந்த இடத்துல பாதிப்பு பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துலைங்க ஒரு பன்னீரில் கரைச்சி அந்த இடத்துல பூசிட்டு வந்தோம்னா உள்ளே இருக்கிற நோய்களில் வந்து சரி பண்ணக்கூடியது. உள்ளே இருக்கிற உறுப்புகளை பலப்படுத்து. உறுப்பு பலமாகிற போது அது சரியாயிக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஹார்ட்டு நெஞ்சு வலி வந்துட்டு இருக்குதுன்னா அந்த இடத்துல போட்டால் தான் அந்த ஹார்ட்டு மசில்ஸ் ஏதாச்சும் வீக்காக இருந்ததுன்னா பலமாயிக்கும். அல்லது ஒரு கட்டி இருக்குதுங்க, மார்பு கட்டி இருக்குது, அதில் உடம்புல அங்கங்கே நீர் கட்டிகள், கொழுப்பு கட்டிகள் இருக்குது நிறைய பேருக்கு. இதெல்லாம் வந்து லைட்டாக பன்னீரில் கரைச்சி பூசி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டு கழுவிட்டு வந்தோம்னா அந்த கட்டிகளை படிப்படியே கரைய ஆரம்பிச்சிடும். உள்ளே வந்து நம்ம உணவை மாற்றிக்கணும். அதே சமயம் மேலே வந்து கரைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த சர்ம நிவாரணி பயன்படுத்தலாம். சருமத்தில் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க இது நல்லாவும் உபயோகப்படுத்தலாம். பிம்பிள்ஸ் வந்து உடனே சரியாயிரு. முகத்துக்கெல்லாம் நீங்கள் பன்னீர் கலந்துட்டு பூசினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சர்ம நிவாரணிங்கிறது அடி வயிற்றில் பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, மார்பில் பிரச்சனை இருந்தாலும் சரி, கிட்னியில் கல் இருந்தாலும் சரி, அல்லது மூட்டு வலிங்க, எந்த இடத்துல எந்த நோய் இருக்குதோ அந்த இடத்துல நம்ம மேல் பகுதியில் இதை பூசுறதுக்கு ரொம்ப பயன்படு. மேலே பூசுகிற போது உள்ள இருக்கிற வியாதிகள்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு அமையுதுங்க. இந்த சர்ம நிவாரணி வந்து மிகப்பெரிய ஒரு அரும் மருந்து. வாங்கி பயன்படுங்க. வாழ்க வளமுடன்.